அரிமளம் அருகே கண்ணுடையார் அம்மன் கோவில் புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள புதுநிலைப்பட்டியில் கண்ணுடையார் குறுந்துடையார் அம்மன் கோவில் புறவியெடுப்பு திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து இத்திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிறிய மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 38 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதேபோன்று குதிரை வண்டி பந்தயத்தில் 9 குதிரை வண்டிகள் பங்கு பெற்றன. இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளுக்கு ரொக்க பரிசும் வெற்றி கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டது. இதனை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களிலும் நின்று கொண்டு கண்டு ரசித்தனர். கோவில்பட்டி அருகே சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்துக்கோன் 314வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டலாங்குளத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்துக்கோனின் 314வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கயத்தாறு ஊராட்சி ஒன்றியம் கட்டலாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி வீரன் அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் பி. கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ. லட்சுமிபதி, மேயர் பே. ஜெகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நத்தம் அருகே கனமழையால் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தும் நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மிதமான மழை பரவலாக பெய்தது. இதனையடுத்து காமராஜ் என்பவர் நத்தம் ஐயாப்பட்டியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரின் சொந்த வீட்டில் ஒரு பகுதியில் இவரும் இவரது மனைவியும், மற்றொரு பகுதியில் அவரது மகன் அருண் பாண்டியன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திடீரென பலத்த சத்தம் கேட்டதை அடுத்து வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது வீட்டின் ஒரு பகுதி சுவர் முற்றிலும் சரிந்து வீட்டின் வெளிப்பகுதியில் விழுந்துள்ளது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இடிந்த சுவர் வீட்டின் உள்பகுதியில் விழாமல் வெளிப்பகுதியில் விழுந்ததால் நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. திருமயம் அருகே 100 வருடம் பழமை வாய்ந்த விநாயகர் ஆலயம் புனரமைக்கும் பணி மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பாலாலய நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவிற்கு உட்பட்ட கோட்டூர் ஊராட்சியில் 100 வருடம் பழமை வாய்ந்த விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பல வருடங்களாக பராமரிப்பு பணியின்றி பாழடைந்து இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஆலயத்தை புதிதாக கட்டுவதற்கும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கும் இன்று ஆலய வளாகத்தில் பாலாலய நிகழ்வு நடைபெற்றது. இதன் முன்னதாக முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆலயத்தின் முன்பு யாகசாலை அமைத்து 7 புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரினை வைத்து சிவாச்சாரியர்கள் சிறப்பு பூஜை செய்து யாகம் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து புனித நீரினை ஊர் பொதுமக்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்தை சுற்றி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பெரியகுளம் அருகே ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார். தேனி மாவட்ட ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையில் நடைபெற்ற இந்த ஊரக வளர்ச்சி முகமை திட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பங்கேற்றார். மேலும் துவக்க விழாவில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் விதமாக அனைத்து துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு வருவதை ஆய்வு செய்தார். அதன் பின்பு உடனுக்குடன் முடிக்கப்பட்ட பணிகளுக்கான சான்று மற்றும் நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். ஓமலூர் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் அமைச்சர் கே. என். நேரு கலந்து கொண்டு 51 பயனாளிகளுக்கு சுமார்
14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரத்தில் உள்ள ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றனர். தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த துறைகளின் முகாம்களை ஆய்வு செய்தனர். இதையடுத்து இந்த முகாமில் மனு கொடுத்த 51 பயனாளிகளுக்கு உடனடி தீர்வாக சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் நேரு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் வழங்கினர். மேலும் இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகள் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வருங்காலத்துறை உள்ளிட்ட 15 துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றனர். பாஜக அரசு 250 குற்றவாளிகளை வைத்துள்ளது ஆருத்ராவின் கொள்ளை கூட்டமாக உள்ளது என சோளிங்கர் MLA சாடினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் கலந்து கொண்டு பேசுகையில், பாஜக அரசு 250 குற்றவாளிகளை வைத்துள்ளது ஆருத்ராவின் கொள்ளை கூட்டமாக உள்ளது கடுமையாக சாடினார். திண்டுக்கல்லில் குற்றவாளிகளை கண்காணிக்கும் 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து பணியை SP துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் திண்டுக்கல் பகுதிகளில் குற்றவாளிகளை கண்காணிக்க 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து போலீசார் கொண்ட தனிப்படையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆயுதம் தாங்கிய போலீசார் திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.